வேண்டி விரும்பி கொண்டு ஏற்றுக்கொண்ட ஒரு போராட்டம் அல்ல. அரசு கேபிள் டிவி ஆரம்பித்த உடனே நம்ம எல்லாம் சந்தோஷமாக கொத்தடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகிவிட்டோம். சன் டிவிக்காரன் இனி வரமாட்டான், கட்டண சேனல்கள் ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்டு விட்டோம், நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை துவங்கலாம். அம்மா 70 ரூபாய் தந்தாலும் நம்ம 100 ரூபாய் வாங்கிக் கொள்ளலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள், இதுவரை யாரும் கேட்டதில்லை, நன்றாக இருந்தோம் என்ற நம்பிக்கையில் இருந்து கொண்டிருந்தோம். அதுதான் உண்மை. என்னோட சேர்ந்து வேணும் ஜாலியா. நல்லா ஒரு மிகப்பெரிய வானத்தில் இறங்கி வந்த தலைவர் இல்ல, 250 கனெக்ஷன் இருக்கக்கூடிய கிராமப்புறத்து ஆபரேட்டர் இன்னைக்கு நம்ம சங்கத்துல மாநில தலைவரா வந்திருக்கோம்னா நம்ம சங்கம் ஒரு ஜனநாயக பூர்வமான சங்கம். உங்கள ஒருத்தன் தான் தலைவரா வந்திருக்கேன். அன்பு சகோதரிகளை உங்களை எல்லாம் பார்க்கும்போது இத்தனை வருட போராட்ட காலத்துல உங்களை எல்லாம் வீட்டுல வச்சு சோறு போட்டு நாங்க அழகு பார்த்துட்டு இருந்தோம். உங்களை நாங்க இன்னைக்கு நடுத்தரவுல இறக்கி கொண்டு வந்திருக்கோம்னா இந்த அரசுக்கு வேண்டிய வேலைதான் இல்லையா? இல்ல நிறைய பேர் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஒத்துக்கிட்டா நல்ல கேட்கணும். அப்போ நம்ம போராட்டம் ஏற்றுக்கொண்ட வழி இல்லை. இது நாங்க என்ன பண்றோம், நாங்க பாட்டுக்கு தொழில போடுறோம், நீ படத்தை போடு, எது வேணாலும் போடு, நாங்க கூட மக்கள்கிட்ட கூட காணிச்சிட்டு இருக்கோம். மக்கள் என்டர்டைன் பார்த்துட்டு 100 ரூபாய் தருவாங்க. நாங்களும் எங்க குழந்தை குட்டியை படிக்க வச்சு கான்வென்ட்ல படிக்க வச்சு திருப்பி வாங்கி கொஞ்சம் அதோடு கொஞ்சம் சம்பாதிச்சோன்னா ஒரு பைக் வாங்கி, அதோடு கொஞ்சம் சம்பாதிச்ச ஒரு கார் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம். ஒரு உழைக்க நேர்மையா உழைக்கக்கூடிய கார் வாங்க கூடாதா, பைக் வாங்க கூடாதா? அடக்குமுறை சன் டிவி காலத்துல கூட ஒரு 20,000 ரூபாய் கொடுத்தா கார் தந்துருவான். மாசம் தோறும் 8,000 ரூபாய் கட்டினா போதும். எங்கேயோ போட்டு ஏதோ ஒன்று எல்லாரும் கார் வாங்கணும்னு லட்சத்துல சின்ன சின்ன ஆபரேட்டர் கூட வாங்கினோம். இன்னைக்கு எல்லா காரையும் சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அரசு கேபிள் டிவி வந்த பிறகு. சோ அடிப்படை வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் உயர்தர வாழ்க்கையை வாழ முனையக்கூடிய எங்களை அரசு கேபிள் டிவி திடீர்னு வானத்திலிருந்து குதித்து திடீர்னு போஸ்ட் ஒட்டிட்டான். 70 ரூபாய் கட்டணத்துக்கு மேல யாரும் வாங்க கூடாது, இணைப்புகளின் எண்ணிக்கையை எண்ணி பார்க்க வேண்டும், அப்படி நிறைய விஷயங்களை எல்லாம் போட்டு போட்டு வந்தவன் கடைசியில நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபரேட்டர்களுடைய இணைப்புகளை அபகரித்து கட்சிக்காரர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நடைமுறையை கொண்டு புகுத்துகிறான். அதான் நடந்தது. அதானே நான் பாட்டு பேசிட்டு இருந்தேன். உங்க இப்போது சொல்கிறேன், அரசு கேபிள் டிவியே நீ 70 ரூபாய் தான் வாங்க வேண்டும் என்று கூறினால் நாங்கள் உங்களிடம் இல்லை. ஒரு இடத்துல கேங்க, மாற்று சிக்னல் உங்களுக்கு டிசிசிஎல் இருந்து தர தயாரா இருக்கிறோம். இப்ப சொல்றேன், உங்கள்கிட்ட இணைந்து இருக்க சவுண்ட் காணாது மாட்டோம். அதான் கோஷம். எங்களை ட்ராய் விதிமுறைகளின் படி கொடுக்க வேண்டிய நியாயமான கட்டணத்தை கொடுத்து உங்கள் ஆளாக எங்களை வைத்துக் கொண்டால் வைத்துக்கொள், இல்லை என்றால் வைக்க மாட்டோம். நாங்க வைக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் ஒரு லேசுப்பட்ட ஆள் இல்ல. எங்க பத்தி எங்க சக்தியை பத்தி உனக்கு தெரியாது. எங்கள்ட்ட எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க தெரியுமா? கேபிள் டிவி தொழில் செய்யக்கூடிய 6 எம்எல்ஏகள், ஒரு எம்பி, 656 கவுன்சிலர்கள், 212 பஞ்சாயத்து தலைவர்கள் எங்கள்ட்ட இருக்காங்க. அடுத்த வாரம் புக்கு வருது, பேர் வழியா வெளியிடுறேன். எங்களுடைய சக்தி மக்களோடு நெருங்கி பழகக்கூடிய சக்தி, தூய்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரர்கள். நாங்க எல்லா பெட்ரோல் வர டிவி வர சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரத்தை பொதுமக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். சரியா? தாசில்தார்கள் பார்த்தா நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டாக்டர் ஆஸ்பத்திரி போட்டு அவன் பிள்ளை கொடுத்துட்டு போவாரு. சரிங்களா? கல்லூரி கட்டினா அவன் பிள்ளை அனுபவிக்கும். ஒரு வீடு வாடகைக்கு வச்சிருந்தா கூட பிள்ளை அனுபவிக்கும். இந்த கேபிள் டிவி நம்ம பிள்ளை அனுபவிக்க கூடாதா? நான் ஒரு இணைப்பு இருக்கு, 3 பிள்ளைகள் இருந்தேன்னா ஆளுக்கு 133 கணக்குல உயிரிழந்து வச்சிருச்சு ஆகும். ஒவ்வொரு ஒரு வீடு கட்டி வாடகை கூட்ட மாதிரி 100 ரூபாய் 150 ரூபாய், அந்த காலத்துல 200 ரூபாய் நம்ம பிள்ளைங்க வாங்கி செழிப்பா இருக்கும். அப்படிதானே? அப்படிதானமா? அப்படிதானே? அப்ப சரிதானே? நீங்க எல்லாம் ரெடி தானே? வீட்டுக்கு சொல்லிடுவீங்களா? அப்போ நம்ம கேபிள் டிவி ஆர்ப்பாட்டத்துக்கும் நம்ம போராட்டத்துக்கும் வர முடியாதவங்களுக்கு இந்த கேபிள் டிவி தொழில் தேவையில்லை. அதனால என்ன செய்யணும்னா, பக்கத்து ஆபரேட்டர் யாரு வரலன்னாலும் அவன் லைன்ல நீங்க ஏறி அடிச்சிருங்க. நம்ம பிள்ளைங்க தின்னுட்டு போட்டாத. சங்கம் இல்லாதவனுக்கு தொழில் வேண்டாம். சரிதானே? இந்த பக்கம் முதல்ல அரசு கேபிள் டிவில இருந்து வெளியில வருவோம், அல்ல அரசு கேபிள் டிவிக்குள்ள சமூகமா வாழ்க்கை நடத்துவோம். 2வது கட்டம் இந்த புல்லுரிமை அடையாளம் கண்டுபட்டு இந்த கேபிள் டிவி தொழில இருந்து அழிச்சிருவோம். நம்ம கூட உள்ளவனே